கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1628க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் புனித வாரத்தினுடைய புதன்கிழமையிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த நாளை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், இது கேள்வி நாள் என்று சொல்லி. இது கேள்வி நாள் என்று சொல்லி அறிஞர்கள், வேத அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். பல கேள்விகள் வேதபாரகர் மூலமாய், ஆசாரியர்கள் மூலமாயும், இயேசு கிறிஸ்து மூலமாயும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. சிலவற்றை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, நானும் ஒரு காரியத்தை கேட்கிறேன். மத்தேயு 21:25 யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார்கள். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். ஆண்டவரும் அப்படியே, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இங்கே இரண்டு கேள்விகள். ஒன்று, பிரதான ஆசாரியர் ஜனத்தின் மூப்பர் ஆண்டவரிடத்தில் கேட்டது. அவர் செய்த அற்புதங்கள், குருடர்கள், சப்பானிகள் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்து சுஸ்தமாக்கப்பட்டார்கள். அதை குறித்து கேட்டார்கள், எந்த அதிகாரத்தினால் இவைகளெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி. அதற்கு பதிலாகத்தான் இயேசு அவர்களிடத்திலே கேட்டார், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று சொல்லி. அதுபோல மத்தேயு 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஒரு சின்ன உவமையை சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான் தகப்பன். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இந்த 2 பேரில் யார் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்னார், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்தவான் பரிசுத்தவான் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்காமல் இருந்துவிடக்கூடாது. எத்தனையோ பாவிகள் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறார்கள். இப்படி அநேக கேள்விகள் அந்த நாளிலே கேட்கப்பட்டது. எனவே அந்த நாள் கேள்வி நாள். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பாவிகளும் தப்பு பண்ணினவர்களும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களோ பின்னடைவாய் காணப்படுகிறார்கள். அப்படி பின்னடைவாய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாக. உன் பாவத்தை விட்டுவிடு, உன்னுடைய அக்கிரமத்தை விட்டுவிடு. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். அவர் நாள் சமீபமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.